கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு வயதான தாத்தா ஒரு கிளியை அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார். அது அந்த தாத்தாவுடனே விளையாடுவது, அவருடன் சந்தோஷமாக இருப்பது, அப்படி அதன் வாழ்நாள் கடந்து கொண்டே வந்தது. இதை பார்த்த மன்னர் அந்த கிளி தனக்கு எப்படியாவது வேண்டும் என்று சொல்லி போர் வீரர்களிடம் அந்த கிளியை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் போய் அந்த ஏழை தாத்தாவிடம் இருந்த கிளியை பிடித்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார்கள். அந்த அரசர் அதை ஒரு கூண்டில் அடைத்து வைத்து தினமும் விலை உயர்ந்த பழங்களை கொடுப்பார். ஆனால் அது அந்த பழத்தை சாப்பிடுவதே கிடையாது. ஒரு வாரமாக அதற்கு பழங்களை மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்தார். அது சாப்பிடவே இல்லை. அது திரும்பி கொண்டு உட்கார்ந்திருந்தது. அப்பொழுது அந்த மன்னருடைய தகப்பனார் அங்கு வந்தார். ஏன் நீ கிளியை இப்படி சித்திரவதை பண்ணுகிறாய்? கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறாய். அது நீ எவ்வளவு வசதியான இடத்தில் அதை வைத்திருந்தாலும் விலை உயர்ந்த பழங்களை கொடுத்தாலும் அதற்கு சந்தோஷம் கிடைப்பதில்லை. அதை நீ அதை வளர்த்த தாத்தாவிடமே அனுப்பிவிடு என்று சொன்னாராம். ஆனால் அந்த தகப்பனார் அந்த கூண்டை திறந்து கிளியை பறக்க விட்டார். கிளி நேரே எங்கே சென்றது? அந்த வயதான தாத்தாவிடம் சென்றது. அவருடைய தோளின் மேல் போய் உட்கார்ந்தது. அப்பொழுது தாத்தா அழுது கொண்டே அதை அரவணைத்து கொண்டாராம். பெரும் மகிழ்ச்சி அடைந்தாராம். அந்த கிளியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆம் தேவ பிள்ளைகளே, அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். கணவன் மனைவியிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். மனைவி கணவனிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். நம் அருகாமையில் இருக்கிறவர்களிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். அப்படி நாம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். நமக்கு பண வசதியோ பொருளோ அல்லது ஆடம்பரமோ இருக்கிற இடத்தில் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு என்னது? மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்பு மிகுந்த இடத்தில்தான் அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். அதனால் நாம் என்ன செய்வோம்? ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடவோம். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை என்ன செய்திருக்கிறான்? அறிந்திருக்கிறான். ஏசப்பா நம்மேல வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னையே சிலுவையில் அறைய என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நமக்காக மரித்தார். நமக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய சாபங்களை சுமந்தார். நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அந்த அன்பை காட்டில் இந்த உலகத்தில் பெரிதான அன்பு எதுவுமே இல்லை. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய அன்பு பெரியது. நாம் அவரிடத்தில் அந்த அன்பை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அன்பிலே நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக அன்பு கூர்ந்து உங்கள் ஜீவனை கொடுத்தது போல நாங்களும் ஒருவரிடத்தில் ஒருவராக அன்பு கூறத்தக்கதான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.